Hi friends, welcome to my channel Mr. Future Today. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி சைன்அப் பண்ணணும், அப்புறம் எப்படி சைன்இன் பண்ணி எப்படி உள்ள டாக்குமெண்ட்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கான வெப்சைட் வந்து இது தான், www.digilocker.government.in. இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். நாளுக்கு நாள் இது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும், நான் ஆல்ரெடி வந்து மெயிலே என்னோடய டாக்குமெண்ட்லாம் நான் வச்சுருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் இதில் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. பட் இதில் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான். நீங்கள் எப்போ வேணுமாலும் ஒரிஜினலாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் மெயிலில் இருக்கிறது நிறைய இதில் செக்யூராக இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அதை எடுக்கிறப்ப அதை நீங்கள் வந்து பிரிண்ட் மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ் மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். பட் இதில் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எங்கே வேணுமாலும் எந்த டைமில் வேணுமாலும் எடுத்துக்கலாம். அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கலாம் மேலோட்டமாக. இதில் வந்து பாருங்கள், நியூ இன் டிஜிலாக்கர் இப்போ வந்து நியூ சர்வீஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் இதெல்லாம் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட் இது வந்து அந்த கோவிட் டைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th 10th டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிளு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் ஆதார் வச்சு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் போடுறீங்களோ எல்லாமே இதில் வந்து அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் வந்து ரொம்ப செக்யூரான ஒன்று. அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதனால் ஆதாரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எங்கேயும் தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் கொடுக்காதீங்க ஆதார் நம்பரையே. அதனால் பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் வேலிட் டு எம்பவர் சிட்டிசன், எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம், இதில் இருக்க எல்லா ஸ்கீமுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ நம்ம மெயிலில் பண்ணுறோம் அப்படின்னா 1-2 தான் பண்ண முடியும். அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி தான் வைக்க முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுலேயே ஒரிஜினல் இருக்கும். நம்ம எப்போ வேணுமாலும் எங்கே வேணுமாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் குயிக் அண்ட் ஈஸி. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும், ஆதாரில் ஃபோன் நம்பர் கம்பல்சரி இணைச்சிருக்கணும், அடுத்து உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணணும். இது வந்து நீங்கள் மொபைல் ஆப்பாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே வந்துடும். இப்போ வந்து நான் சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களோட நேம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேம் ஃபுல் நேமும் கொடுத்துக்குங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த், இயரை கொடுத்துங்க. அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், எப்போயுமே பர்மனெண்ட்டாக வச்சுருக்க மொபைல் நம்பர், வேலிடாக இருக்க மொபைல் நம்பராக கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியும் அதே மாதிரி தான் ரொம்ப வேல்யூவாக இருக்க மாதிரி கொடுத்துங்க. அடுத்தது 6 டிஜிட் செக்யூரிட்டி பின், 6 நம்பர் பாஸ்வேர்டு நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதில் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை என்ன உங்களுக்கு 6 டிஜிட்டில் வர மாதிரி எந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா சப்மிட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதனால் இதில் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஆதார் நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குது. இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி பின் கேட்கும். நீங்கள் செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் கொடுத்துக்குங்க.
சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வேல்யூவான மொபைல் நம்பர் கொடுத்துங்க. ஏன்னா மொபைல் நம்பர் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணுறப்பையும் ஓடிபி வரும். ஏன்னா செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டில் இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கங்க. நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கிரியேட் யூசர் நேம் ஃபார் யுவர் அக்கௌண்ட். நான் முன்னாடி ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இப்போ அதான் சொல்கிறேன்ல, டெய்லி உங்களுக்கு புது அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இப்போ இருக்க நியூ உங்களுக்கு யூசர் நேம் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வேல்யூவாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான இது ஓப்பன் ஆகிடும் உங்கள் ப்ளேஸு. உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஏபிஹெச் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு எல்லாமே இதில் ஆட் ஆகிடும். அதை எப்படி ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் இப்போ நியூ சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இதில் நீங்கள் ஸ்கூல் அகாடமி கொடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கேட்கும். ஜஸ்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் ஸ்கூல் நம்பர்னால் ஸ்கூல் சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் போட்டால் போதும். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் என்டர் ரோல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. உங்கள் நேமு ஆதாரில் இருக்க மாதிரி வந்துடுது. ரோல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இயர், நீங்கள் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ கொடுத்து கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்தே டாக்குமெண்ட் எடுத்துக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, அடுத்தது வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்கம் சர்டிஃபிகேட்டு, இதில் நீங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே இதில் வியூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்குது பார்த்தீங்களா, பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட். பேன் நம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பேன் நம்பர் மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேன் கார்டு ஒரிஜினலே வந்துடும். நீங்கள் ரீப்ரிண்ட் கூட போடுங்கிற அவசியம் கிடையாது. இதிலேருந்தே டைரெக்டாக எடுத்துக்கலாம். 10th 12th டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இதிலிருந்தே எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஸ்கீம் அத்தனையும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற எது இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ட்ரைவில் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ட்ரைவில் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் டாக்குமெண்ட்டு கொடுத்து உங்கள் ட்ரைவில் இருக்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக டாக்குமெண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ட்ரைவில் நீங்கள் எப்போ வேணுமாலும் இதில் உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஏபிஹெச்ஏ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த்து கார்டு இதுலேயும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை சொல்கிறேன். நான் இதுக்கப்புறம் நான் அந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது சொல்கிறேன். ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணி 12th மார்க் ஷீட்னா 12th மார்க்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் போர்டு சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேம், ரோல் நம்பர், இயரு, டேட் ஆஃப் பர்த், அடுத்தது சர்டிஃபிகேட் டைப். இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் இர்ரெகுலராக அப்படின்னு கேட்கும். ரெகுலர்னு கொடுத்துட்டு ஃப்ளாகு 10th 12th இதில் நீங்கள் எதுன்னு கொடுத்துட்டு அடுத்தது மந்த்து, எந்த மந்தில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எம்ஆர்னு கொடுத்தா எம்ஏஆர் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் போதும். கொடுத்துட்டு நீங்கள் கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து டாக்குமெண்ட் எடுத்துக்கும். நீங்கள் ரோல் நம்பர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் இணைச்சிக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எது டவுட் இருக்குனாலும் என்கிட்ட மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe my channel.